அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டோரி தமிழம் சேனல்ல இன்னைக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிகவும் உக்கிரமான ஒரு அவதாரத்தை பற்றிதான் பார்க்க போறோம். தீமையை அழிக்கவும் அநீதி இழைக்கும் அரசர்களை தண்டிக்கவும் எடுக்கப்பட்ட அவதாரம் அதுதான் பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் என்பது அநீதி இழைக்கும் அரசர்களிடமிருந்து பூமியை காக்க மகாவிஷ்ணு எடுத்து ஒரு உக்கிரமான அவதாரம். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் 5வது மகனாக பிறந்தவர்தான் இந்த ராமன். சிவபெருமான் மீது கொண்ட அதீத பக்தியால் கடுமையான தவம் செய்து அவரிடமிருந்து ஒரு கோடரியை பரசு ஆயுதமாக பெற்றார். அன்று முதல் அவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். ஒருமுறை கார்த்தவீரிய அருச்சுனன் என்ற 1000 கைகளை கொண்ட ஒரு பலசாலி அரசன் வேட்டைக்காக காட்டுக்கு வந்தபோது ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினான். அங்கு இருந்த காமதேனு பசுவின் மகிமையைக் கண்ட அந்த அரசன் பேராசையினால் அந்த பசுவை தனக்கு தரும்படி கேட்டான். முனிவர் மறுக்கவே பலவந்தமாக அந்த பசுவை கவர்ந்து சென்றான். இது தெரிந்த பரசுராமர் மிகுந்த கோபத்துடன் அரசனின் அரண்மனைக்கே சென்று தனது கோடரியால் கார்த்தவீரிய அருச்சுனனின் 1000 கைகளையும் துண்டித்து அவனை வதம் செய்தார். இதற்கு பழிவாங்க துடித்த அந்த அரசனின் மகன்கள் பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பார்த்து தவம் செய்து கொண்டிருந்த ஜமதக்னி முனிவரை கொன்றார்கள். தனது தந்தையின் மரணத்தைக் கண்டு நிலை குலைந்து போன பரசுராமர் அநீதி இழைக்கும் சத்திரிய வம்சத்தையே வேறறுப்பேன் என்று சபதம் எடுத்தார். தன் கையில் இருந்த கோடரியை ஏந்தி பூமி முழுவதும் சுற்றி வந்து 29 தலைமுறைகளாக இருந்த கொடுங்கோல் அரசர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இறுதியில்தான் வென்ற பூமி முழுவதையும் காசிப முனிவருக்கு தானமாக வழங்கினார். இன்றும் அவர் சிரஞ்சீவியாக அழிவில்லாதவராக மகேந்திர மலையில் தவம் செய்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு சிவபெருமானையும் விஷ்ணுவையும் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம ஸ்டோரி தமிழம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த பயனுள்ள தகவலை பகிருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கிறேன்.